உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். எவ்வளவோ பெயர்ச்சி இருக்கு. அதில் மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பயிற்சி உண்டா அப்படின்னு கேட்டால் அது குரு பயிற்சி தான். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, சனி பகவான் எல்லாத்தையும் சொல்கிறோம். இதில் சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார். சனி பயிற்சினா ஒரு பயத்தோடையே பார்க்குறோம். ராகு கேது பயிற்சியும் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. குரு பகவானுடைய பயிற்சி ஓராண்டுக்கு ஒரு முறை தான். ஆனால் அந்த குரு பகவானுடைய பயிற்சியை கேட்கும் போதே எல்லாருக்குமே மனமகிழ்ச்சி. அதுக்கு காரணம், இந்த நவக்கிரகத்திலையும் இயற்கை சுபர் அப்படின்னு குரு பகவானுக்குத்தான் பேர். இயற்கை சுபர். இவர் பெயர்ச்சி அடைந்தால் பல நன்மைகளை செய்வார். நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, பலருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயலை குரு பகவான் செய்கிறார். நம்முடைய ஜாதகத்திலே ராசியிலே லக்னத்திலே குரு பகவான் இருந்தால் நம்ம மிக நல்ல மனிதர்கள் என்று இந்த உலகம் சொல்லும். யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் மிக நல்ல மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாகவும் நல்லா வருவாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் விஷயங்களை விட நல்ல குணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. மஞ்சள் வண்ணத்திற்கு, தங்கத்திற்கு, இதற்கெல்லாம் அதிபதி இந்த குரு பகவான் தான். இந்த குரு பகவான் நம்முடைய ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருவதற்காக இப்பொழுது பயிற்சி அடைகிறார். இது நாள் வரை மிதுன ராசியிலே இருந்த இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகராசிக்குள் வருகிறார். அதுவும் உச்சமாக வருகிறார். அப்படிங்கிற போது நமது ராசிக்கு மிகப்பெரிய நற்பலன்களை கொண்டு வந்து தரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம். எந்தெந்த வகையிலே நமது ராசிக்கு இந்த குரு பகவான் வெற்றிகளை அள்ளி தரப்போகிறார்? நம்ம குழந்தைகள் வழியாவா, நம்முடைய பேரண்ட்ஸ் வழியாவா, இல்லை ஆஃபீஸில் ப்ரொமோஷனா, எப்படி நன்மைகளை தரப்போகிறார் அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என் நெஞ்சிற்கினிய மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசின்னு சொன்னால் காலபுருஷ தத்துவத்துடைய முதல் ராசி. ஒரு செயல் வேகம். மனிதர்களுக்கு ஒரு தைரியம் இருந்தால் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். ஒரு செயல் இருக்கணும். அந்த செயல் வேகம் உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா 12 ராசிகளிலே மிக அதி அற்புதமாக செயல் வேகம் உடையவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்துட்டு ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த வேலையில் இருப்போமா, வேறு வேலை மாறிடுவோமா, இந்த வேலை நிற்குமா, நிலைக்குமா, இப்படியெல்லாம் மனக்குழப்பங்கள். ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்கு என் பிள்ளைகள் என்னை பார்த்துக்கிடுவாங்களா, என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா, எனக்கு நிம்மதி எப்போ கிடைக்கும் என்ற விதமான குழப்பங்கள். ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில் ஏதோ ஒரு மனக்குறைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு பகவான் மேஷ ராசிக்கு அதி அற்புதமான பலன்களை தருகிறார். அதுவும் மேஷ ராசிக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த 7.5 சனி காலங்கிறது மனித வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு போய் அமர்வது, அதுவும் உச்சமாக இருப்பது மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய யோகங்க. உங்களுக்கு பாக்கியாதிபதி அந்த குரு பகவான். அவர் 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிற போது உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் வேலையில் என்ன பிரச்சனை இருந்துச்சோ அது நிவர்த்தி ஆகும். ஒரு ஜாதகத்தில் குரு சனி சேர்ந்துருக்கு, இல்லை குருவை சனி பார்க்குது, 4ஆம் இடத்துலேருந்து குரு சனியை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், இந்த பையங்க பல பேரை பார்ப்பீங்க, கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது சாதாரணமாக படிப்பாங்க, ரொம்ப ஆவரேஜாக தான் இருப்பாங்க. ஆனால் வெளியே வந்தால் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிப்பாங்க, பெரிய அளவுக்கு கம்பெனி ஆரம்பித்து மிகப்பெரிய அளவுக்கு முன்னேறுவாங்க. அந்த வகுப்பில் 100க்கு 100 மார்க் எடுத்த பையன் கூட அந்த அளவுக்கு வர முடியாது. இந்த பையன் மீடியமாக படிச்சிருப்பான், ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்படின்னு பல தொழில்கள் செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இது யாருக்குன்னா 4ஆம் இடத்திலே குரு அமர்ந்து யாருக்கு அது சனியோடு தொடர்பு இருக்கிறதோ அவர்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அடையிறாங்க. அப்போ இந்த மேஷராசி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, படித்து முடித்தவங்க இப்போ ஏதாவது கம்பெனிகள் ஆரம்பித்தாங்கன்னா பெரிய வளர்ச்சி வரும். இன்னொரு பக்கம் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார், என் பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சி இல்லை சார், எனக்கு ஒர்க்கர்ஸ்னால ப்ராப்ளம், இயந்திரங்கள்னால ப்ராப்ளம், நான் என் கம்பெனியும் மூடி போட்டேன், கம்பெனி வளர்ச்சி இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு
இப்போ நல்ல தொழில் வளர்ச்சி வரும், நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். அதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு பிறமொழி பேசக்கூடிய பணியாளர்கள் இப்போ அதிகம் கிடைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டு. நான் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் விரும்புகிறேன், எனக்கு ஒரு நெருக்கடியாகவே இருக்குது, ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப்பை விரும்புகிறேங்கிறவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் அமையும். அந்த யோகமும் இப்போ உங்களுக்கு கூடி வருது. மிக முக்கியமாக 4ஆம் இடத்துல குருன்னு சொல்லும்போது இப்போ புதுசாக கார் வாங்கிடுவீங்க. மேஷராசிக்காரங்க யாருக்கெல்லாம் இந்த ஆசை இருக்கிறதோ அந்த ஆசை இப்போ நிறைவேறும். சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகங்க மேஷராசிக்காரங்க குறித்து வச்சுக்கோங்க. சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் அதி அற்புதமாக அமையுது. அதுவும் அதுக்காக கையில் பணம் இல்லைங்க, எனக்கு கடன் கிடைக்கலைங்க அப்படின்னா இப்போ கடன் கிடைக்கும். நீங்கள் ஒரு வீடு கட்டணுமா, அதற்குரிய கடன் கிடைக்கும். ஒரு தொழில் செய்கிறீங்களா, தொழிலுக்குரிய கடன் கிடைக்கும். வீடு பெரிய அளவுக்கு ரொம்ப வசதியாக கட்டுவீங்க, ஆன்மீகமாக கட்டுவீங்க. அதற்கெல்லாம் இப்போ அமைப்பு உண்டு. அதுவும் வீட்டுக்கு பக்கத்திலே நல்ல கோயில் இருக்கிற மாதிரி, பள்ளிக்கூடங்கள் இருக்கிற மாதிரிலாம் இப்போ அமைப்புகள், அந்த இடங்களில் தான் வீடு வாங்குவீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கும். அவங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன உயர்வுகள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்தீங்களோ அது இப்போ நடக்கும். இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால் என்ன ஆக போகுதுன்னா, உங்கள் மனதில் அடிமனதில் ஒரு ரகசியத்தை வச்சுருக்கீங்க, இது வெளியே தெரிஞ்சு நமக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ஆபத்துக்கள் எல்லாம் இப்போ விலகும். நமக்கு ஆயுள் கண்டம் இருக்கோ அப்படின்னு பயப்படக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுள் கண்டம் விலகுகிறது. அதே போல் குரு பகவான் உங்கள் ப்ரொஃபஷனல் ஸ்தானத்தை பார்க்குறதால பெரிய வளர்ச்சி. வீட்டில் தாய் தந்தையருடைய உடல்நலம் சரியில்லைன்னா, கர்மதோஷம் வந்துருச்சுங்கிறவங்களுக்கு கர்மதோஷ நிவர்த்தி, ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு வருதுங்க. அது நல்ல ஒரு யோகமாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், பணம் பணம் பணம், இதுதான் வாழ்க்கையுடைய சிந்தனையாக இருக்கும். மிதமிஞ்சின அளவுக்கு பண வரவும் வருவதற்கு யோகம் உண்டு. ஆக கடந்த 12 ஆண்டுகளாக மிகப்பெரிய கஷ்டத்திலே இருந்த வாழ்க்கையில் இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் இப்போது பிறக்குது. இந்த நேரத்தில் யாரை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முப்பாத்தம்மன். முப்பாத்தம்மனை செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபட்டு பாருங்கள். அதே போல் சந்தன அலங்காரம், மஞ்சள் அலங்காரத்திலே முப்பாத்தம்மனை வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். இதுவரை நமது ராசிக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சியிலே என்ன என்ன நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த குரு பகவானுடைய காலகட்டத்தில் வாழ்க்கையிலே இந்த நடந்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி 3 கட்டங்களிலே குரு பகவானுடைய பெயர்ச்சி இந்த 2026 மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, 3 ராசிகளிலுமே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அப்படிங்கிற போது இதற்கு முன்னாலே இந்த கொரோனா காலத்தில் அப்படி இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். 3 ராசிகளில் குரு பகவான் பெயர்ச்சி அவருடைய நகர்வு இருந்தது. அதனால மிகப்பெரிய பாதிப்புகள் வந்தது. இந்த 2026ஆம் ஆண்டிலும் 3 ராசிகளில் குரு பகவான் வருகிறார். ஆகவே உடல் நலத்திலே பொதுவாகவே எல்லோரும் அக்கறை எடுத்துக்கணும். அதே போல் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆரம்பித்து இப்போ ஜூன் 2ஆம் தேதிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி ஒரு 2 மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் விலைவாசி மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய போர் சூழல்லாம் உங்களுக்கு தெரியுது. இது உலக அளவிலே இந்த குரு பயிற்சி அடைந்து 2 மாதங்கள் பெரிய அளவுக்கு விலைவாசி இருக்கும், மிக அதிகமாக இருக்கும். ஒரு பண தடைகளோ பண தட்டுப்பாடுகளோ தெரியும். இது நிரந்தரம்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னால் குரு பகவான் நல்ல பணப்புழக்கத்தை தரப்போகிறார். நமக்கு இது நாள் வரை இருந்த உடல்நல பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க போகிறார். அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சி காலம் அமைகிறது. இது நான் உங்களுக்கு பொதுவான பலன்களை தான், உங்கள் ராசிக்குரிய பலன்களை இங்கே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முழுமையான பலன்கள் தெரியணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார், இந்த கோச்சாரத்திலே குரு பகவான் எங்கே இருக்கிறார், இரண்டையும் இணைத்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்தை பேஸ் பண்ணி, தசாபுத்தியை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் பார்க்க முடியும். அதுதான் முழுமையான பலன்கள். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதை மீட் பண்ணலாம். அதே போல் நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.